ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் பிரியாணி என்னோடய ஸ்டைலில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிரியாணியை செய்ய தெரியாதவங்க கூட ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டேஸ்டியாக செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். குக்கர் நல்லா சூடுபடுத்திட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் இருக்கட்டும், ரொம்ப அதிகமாக ஊற்றிட வேண்டாம், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், அன்னாச்சி பூ, மராட்டி மொக்கு இதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா நான் கீரி எடுத்து போட்டிருக்கேன், அதில் போட்டுடுங்க. போட்டுட்டு பெரிய வெங்காயம் போட்டுடுங்க. பெரிய வெங்காயம் போட்ட அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கும் போது டப்புன்னு மேலே தெரிக்கும், அதனால் போட்டுட்டு ஒரு கண்ணாடி பதத்துக்கு பெரிய வெங்காயம் வர மாதிரி நல்லா வணக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம அடுத்த பொருள் போடணும். பாருங்கள், வணக்கிட்டே இருங்க ஒரு 2 நிமிஷம். அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷத்தில் அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, லோ ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ ஒரு 3 பெரிய தக்காளி மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 3/4 கிலோ கறிக்கு நான் இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். 3 தக்காளியை ஸ்லைஸாக நீட் வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு வதக்கும் போது ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போது நம்ம புதினா இருக்குது இல்லைங்களா, புதினா எடுத்து அதில் போட்டுடுங்க. ஒரு கொஞ்சமாக புதினா, அதை ஒரு 2 நிமிஷம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவி அதையும் சேர்த்து அதில் வதக்கி விடுங்க. இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா கிளறி விட்டுடுங்க. இப்போது நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு பிரியாணி மசாலா 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறமா குழம்பு மிளகாய் பொடி இருந்தாலும் சரி, தனி மிளகாய் பொடி அது 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. நீங்கள் வீட்டிலே செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்க பிரியாணி மசாலாவாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்கினதுனாலும் சரி, 2 டேபிள் ஸ்பூன் அது போட்டிங்கன்னா அதே ஸ்பூனில் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளாக இருந்தாலும் சரி, தனி மிளகாத்தூள் இருந்தாலும் அதையும் அதில் போட்டுடுங்க. போட்டுட்டு நான் ஒரு 3/4 கிலோ கறியாட்டம் எடுத்துருக்குறேன், இதை போட்டுடுங்க. போட்டுட்டு இதை நல்லா கிளறி விட்டுடுங்க. நம்ம ஃபஸ்ட்டே மிளகாத்தூள்லாம் போட்டுட்டு கிளறி விடும்போது கொஞ்சம் பச்சை வாசனை நல்லாவே போயிடும். அதுக்கப்புறமா கறியை போட்டு நம்ம இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். நல்லா அடுப்பு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பார்த்திங்களா, நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு விடுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும். பார்த்திங்களா, வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை இதில் ஊற்றிடலாம். நான் பார்த்திங்கன்னா பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி 2 டம்ளர் எடுத்திருக்கேன். அதே 2 டம்ளரில் நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 1 டம்ளர் தண்ணி குறைச்சிட்டேன். நான் பச்சரிசி எடுத்து ஊற வச்சு எடுத்துருக்கிறதுனால. நீங்கள் புழுங்கல் அரிசின்னா நீங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் கம்மி பண்ணும்போது தான் பலன்னு வரும், ஓரளவுக்கு சூப்பராகவும் இருக்கும். இப்போ நான் தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர், ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. போட்டிருக்கேன். போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். போட்டுட்டு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு பிரியாணிக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு போட்டுடுங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. கிளறி விட்டதுக்கு அப்புறமா சிக்கன் மசாலா பொடி இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம சிக்கன் மசாலாவாக இருந்தாலும் சரி, வீட்டில் செஞ்சது இருந்தாலும் சரி, 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு கிளறி விட்டுடுங்க. நல்லா கொதி வரட்டும். ஓரளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அரிசி போடணும். அதுக்கு முன்னாடி நம்ம அரிசி போடவே கூடாது எப்போவுமே. பார்த்திங்களா, நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா சலசலன்னு கொதிக்கணும். நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த லெவல் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம தண்ணி நல்லா அரிசி எடுத்து வச்சுக்கோங்களா, அதை தண்ணி நல்லா வடிச்சிட்டு எடுத்து இப்போ இதில் போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா விளைஞ்ச அரிசி, அதனால் நான் கரெக்டான அளவில் தண்ணி வச்சுன்னா குழஞ்சி போய்டுன்றதுனால. நீங்கள் கடை அரிசி பாயில் அரிசின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரெக்டான அளவே நீங்கள் வச்சுக்கோங்க. அரிசி போட்டுட்டு கிளறி விட்டுடுங்க. ஓரளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம உடனே மூடக்கூடாது. கொஞ்சம் கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் மூடணும். இப்போ நான் அரை லெமன் இருக்கு இல்லைங்களா, 1/2 லெமனை பிழிஞ்சி விட்டுருக்குறேன். இதில் பிழிஞ்சி விட்டுடுங்க. பிழிஞ்சி விட்டுட்டு கிளறி விட்டுடுங்க. பார்த்திங்களா, இப்போ ஓப்பன்லேயே நல்லா இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மூடணும். நீங்கள் ஃபஸ்ட்டே மூடும்போது என்ன ஆகும்னா சீக்கிரம் குழஞ்சி போயிடும் அரிசி. பார்த்திங்களா, இந்த ஸ்டேஜில் தான் நம்ம குக்கர் லாக் பண்ணணும். குக்கர் லாக் பண்ணுறதுக்கு முன்னே ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுடுங்க. கிளறி விட்டுட்டு குக்கர் லாக் பண்ணிடுங்க. குக்கர் லாக் பண்ண உடனே அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அரிசி தண்ணி அளவு கம்மியாக வச்சுருக்கோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா, வா. இப்போ கொத்தமல்லி தழை தூவிடுங்க. தூவிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. செம்மையாக இருக்கும் பாருங்கள், வாசனை வீட்டையே அப்படியே தூக்கிடும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சிக்கன் பிரியாணி ரெடி.
சிக்கன் பிரியாணி முட்டை ரைத்தா வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? பச்சடி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். என்னோடய ஸ்டைலில் ஒன் டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.